குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு டாபிக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டவுட் செஷன்ஸ் போவோம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் மெட்டாவில் என்னென்ன கேம்பெயின்ஸ் பார்த்துருக்கோம்னா, என்கேஜ்மெண்ட் கேம்பெயின், அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். அண்ட் டிராஃபிக் கேம்பெயின் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அதில் ஏதோ நிறைய டவுட்ஸ் இருக்குங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதை இப்போது வந்துட்டு நம்ம டீட்டெயில்டாக ஒன்ஸ் அகெயின் ஒரு ரீகேப் மாதிரி பண்ணிவிட்டு தென் லீட் கேம்பெயின்ஸ், சரிங்களா? இது எல்லாமே இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஃபைன். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நிறையா கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா, லாஸ்ட் கிளாஸில் நீங்கள் அதை அப்படியே மறந்துடுங்க. புதுசாக நான் சொல்கிறத மட்டும் இப்போ கவனிங்க, சரிங்களா? லாஸ்ட் கிளாஸ் இந்த டிராஃபிக் கேம்பெயினில், ஓகேவா? ஃபைன். ஸோ இனிஷியலாகவே நம்ம பார்த்துருப்போம் ஒவ்வொரு அப்ஜெக்டிவுக்கும் என்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும், அதில் என்ன மெட்ரிக்ஸ் வரும் அப்படின்னு. அவேர்னஸ் கேம்பெயின்னா ரீச் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும், ரீச் இம்ப்ரெஷன்ஸ். என்கேஜ்மெண்ட் கேம்பெயின்னா என்கேஜ்மெண்ட்ஸ், மெசேஜ் கான்வர்சேஷன்ஸ், வீடியோ வியூஸ், இந்த மாதிரி விஷயத்தை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் டிராஃபிக் கேம்பெயின் அப்படின்னு வரும்போது அதில் லிங்க் கிளிக்ஸ், லேண்டிங் பேஜ் வியூஸ், ஓகேவா? லிங்க் கிளிக்ஸ் அண்ட் லேண்டிங் பேஜ் வியூஸ் இதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டிராஃபிக். டிராஃபிக். ஸோ டிராஃபிக் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளோட ஆடை பார்த்துட்டு, ஓகேவா? சே ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஆட் இருக்குது, சத்குரு சேரிட்டி அப்படின்றது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு கிளிக் பண்ணி நம்மளோட பேஜ், நம்மளோட வெப்சைட்டுக்கு வரவங்க, அதுதான் டிராஃபிக். இது வெப்சைட்டுக்கு போல் பேமெண்ட் பேஜுக்கு போகுது. அனுஷ்கரம். எவ்ரி பிஸ்னஸ் ஹேவ் ஒரு வெப்சைட்டில். இப்போ இந்த பெர்லின் எஸ்பிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ், ஒரு பிஸ்னஸ் பிஎஸ்பிஐ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்ளை நான் கொடுத்தோம்னா இது அவங்களோட வெப்சைட்டுக்கு போகுது. ஸோ இன்ஸ்டாகிராமில், அதாவது மெட்டாவில் ஒரு ஆடை பார்த்ததுக்கப்புறமா அவங்க கிளிக் பண்ணி அவங்களோட வெப்சைட்குள்ளே போகிறாங்க. ஸோ அந்த வெப்சைட் விசிட்ஸை தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிராஃபிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டிராஃபிக் இஸ் நத்திங் பட் வெப்சைட் விசிட். ஓகே, நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த என்கேஜ்மெண்ட் கேம்பெயினாக இருக்கட்டும், இல்லை அவேர்னஸ் கேம்பெயினாக இருக்கும், அதில் கோல் எல்லாமே வந்துட்டு அவேர்னஸில் ஆடை பார்க்கணும், அவ்வளோதான். எனக்கு வெப்சைட்குள்ளே வரணும் அப்படின்ற அவசியம் தேவையில்லை. என்கேஜ்மெண்ட் அப்படின்னா மெசேஜ் பண்ணணும், வீடியோவை பார்க்கணும், அதுதான். பட் டிராஃபிக் அப்படின்னா இந்த மெயின் கோல் என்னோடய ஆடை பார்த்துட்டு என்னோடய கஸ்டமர் என்னோடய வெப்சைட்குள்ளே வந்துட்டு தே ஹாவ் டு டேக் ஆக்ஷன்ஸ், ஓகேவா? இதுதான் பர்பஸ். இதுதான் உங்களோட பிஸ்னஸ் பர்பஸாக இருந்துச்சு, உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இருந்துச்சு, என்னோடய ஆடை பார்த்துட்டு அவங்களோட வெப்சைட்டில் வந்துட்டாங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோல் இருந்துச்சு அப்படின்னா யூ ஹாவ் டு சூஸ் டிராஃபிக் அப்படின்ற அப்ஜெக்டிவ், ஓகேவா? தென் டிராஃபிக் கேம்பெயினில் அப்ஜெக்டிவ் நம்ம சூஸ் பண்ணதுக்கப்புறமா இதுலேயுமே அஸ் யூஷுவல் மேனுவல் டிராஃபிக் கேம்பெயின், எல்லா கேம்பெயின்ஸ்லையுமே இந்த கேம்பெயின் லெவல், ஆட்செட் லெவல், ஆட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு 3 லெவல் இருக்கும். அண்ட் நேமிங் கொடுத்துக்கிறேன், டிராஃபிக். இதில் வேறு எதுவும் நம்ம இப்போதைக்கு தரப்போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் ஆட்செட் நேம். இந்த ஆட்செட் நேமில் அகெயின் டெஸ்ட் ஜூலை 2026. இப்போ இதில் இந்த மாதிரி கன்வர்ஷன் அப்படின்றது 4-5 ஆப்ஷன் இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ், ஓகே? நம்ம எப்படி மெட்டாவில் நம்ம பார்க்கும்போது, சாரி என்கேஜ்மெண்ட் கேம்பெயின்ஸில் பார்க்கும்போது இந்த கன்வர்ஷன் ஆக்ஷன், கன்வர்ஷன் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குமோ,
இது என்கேஜ்மெண்ட் கேம்பெயின். என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் நம்ம சூஸ் பண்ணும்போது எப்படி கன்வர்ஷன் லொக்கேஷன் வந்து மெசேஜ் டெஸ்டினேஷன், ஆன் யுவர் ஆட், கால்ஸ், வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சோ, அதே மாதிரி டிராஃபிக் கேம்பெயின்லேயுமே இந்த மாதிரி கன்வர்ஷன் லொக்கேஷன் அப்படின்றது இருக்கும். வெப்சைட், மெசேஜ் டெஸ்டினேஷன், இன்ஸ்டாகிராம், கால்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இது கரெக்டான ஆப்ஷன் டிராஃபிக் கேம்பெயின் அப்படின்ற ஒரு ரைட்டான ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா சென்ட் டிராஃபிக் டு அ வெப்சைட். அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம வந்துட்டு டிராஃபிக் கேம்பெயினே நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ சென்ட் டிராஃபிக் டு வெப்சைட். இது டேரெக்டாக சிம்பிளாக என்னென்னா என்னோடய ஆடை பார்த்துட்டு என்னோடய கஸ்டமர்ஸ் இதுதான் சிடிஏன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதை கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய வெப்சைட்டில் வரணும் அப்படின்றத உங்களுக்கு கோல் இருந்துச்சு அப்படின்னா சென்ட் டிராஃபிக் டு ஒரு வெப்சைட். இதுதான் டேரெக்டான ஒரு ரைட்டான ஒரு டிராஃபிக் கேம்பெயின் அப்ஜெக்டிவ், அதோட சப்டைப். ஓகேவா? இதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் காமிக்கும் பெர்ஃபார்மன்ஸ் கோலில். ஒன்று வந்துட்டு மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் லிங்க் கிளிக்ஸ், இன்னொன்று வந்துட்டு லேண்டிங் பேஜ் வியூஸ். எக்ஸாக்டான டிராஃபிக் கோல்ஸ் இதுதான். மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் லிங்க் கிளிக்ஸ் அண்ட் மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் லேண்டிங் பேஜ் வியூஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த லிங்க் கிளிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா என்னோடய ஆடை பார்க்குறாங்க. ஓகேவா? நீங்கள் இந்த லிங்க் கிளிக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி உங்களோட டிராஃபிக் கேம்பெயின் நீங்கள் செட்டப் பண்ணிங்கன்னா அது என்ன மாதிரி பெர்ஃபார்ம் ஆகும், என்ன நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா என்னோடய ஆடை பார்க்குறாங்க, பார்த்துட்டு இந்த லிங்க்கில் கிளிக் பண்ணுறாங்க. அவ்வளோதான். அவங்க லிங்க்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்தாங்களா, ஸ்க்ரால் பண்ணாங்களா, ஒரு பேசிக் என்கேஜ்மெண்ட் இருந்துச்சா அப்படின்றதெல்லாம் மெட்டா வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்காது. வந்தாங்க, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணாங்க, அவ்வளோதான். லிங்க்கை கிளிக் பண்ணிட்டாங்கன்னா இட் இஸ் கன்சிடர் அஸ் அ லிங்க் கிளிக். ஓகே, லிங்க் கிளிக் ஜஸ்ட் a CTA லிங்க் கிளிக். இந்த லிங்க் கிளிக் அப்படிங்கிறது என்னென்னா இதுதான். ஒரு ஆடில் இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணோம்னா இது வேறு ஒரு லிங்க்குக்கு போதில்லை. ஸோ இதுதான் வந்துட்டு லிங்க் கிளிக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே கிளிக் பண்ணால் லிங்க் கிளிக் கிடையாது, இங்கே கிளிக் பண்ணால் லிங்க் கிளிக் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் இந்த வெப்சைட்டோட லேண்டிங் பேஜ் ப்ரொஃபைலுக்கு வருது. பட் இது லிங்க் கிளிக் அப்படிங்கிறது இதுதான். ஓகேவா? எத்தனை பேர் இந்த ஆடை பார்த்துட்டு இதை கிளிக் பண்ணுறாங்க, இதை கிளிக் பண்ணி வராங்க அப்படின்றது தான் திஸ் மெட்டா வந்து பார்க்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கன்சிடர் அஸ் அ லிங்க் கிளிக். ஓகே, எனக்கு நிறைய பேர் என்னோடய ஆடை பார்த்ததுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணி வரணும் அப்படின்றது உங்களோட கோலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் லிங்க் கிளிக்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறமா மற்றபடி எல்லா ஆப்ஷனும் சேம் தான். பட்ஜெட் கொடுக்க போகிறீங்க, லொக்கேஷன் தர போகிறீங்க, தென் உங்களோட டீட்டெயில்டு டார்கெட்டிங் தர போகிறீங்க. ஓகே, ஏஜ், ஜெண்டர், டீட்டெயில்டு டார்கெட்டிங், இந்த இன்ட்ரெஸ்ட், டெமோக்ராஃபிக்ஸ், பிஹேவியர்ஸ் இதெல்லாம் தர போகிறீங்க. தென் பிளேஸ்மெண்ட்ஸ் தர போகிறீங்க. ஓகேவா? தென் ஆட்ஸ் நெக்ஸ்ட்டு போனீங்க அப்படின்னா ஆட் லெவலில் அதுக்கு ஒரு நேம், கொடுத்துட்டு எந்த பேஜுக்கு நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்களோ அந்த பேஜெலாம் நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறமா ஆட் நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆடை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அஸ் யூஷுவல் எப்பவும் போல் இமேஜா, வீடியோவா, அண்ட் இந்த இடத்துல உங்களோட லேண்டிங் பேஜ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. கிளிக் பண்ணதுக்கப்புறம் எந்த லிங்க்கை நீங்கள் வந்துட்டு ஆடுக்கு நீங்கள் கொடுக்கணுமோ அந்த லிங்க். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு என்னோடய பிஸ்னஸ் லிங்க் தரணும் அப்படின்னா இதை லேண்டிங் பேஜ் அப்படின்னா இதை கொடுத்துருவேன். ஓகேவா? தென் இந்த ப்ரௌசர் ஆட்-ஆன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இந்த ஆடை கிளிக் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து சைடில் வந்துட்டு இந்த கால் பட்டன், வாட்ஸ்அப் அப்படின்றது பாப்பப் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி வைக்கணும் நீங்கள் அப்படின்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு நான் நன் கொடுக்குறேன். இப்போதைக்கு இது கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இப்போதைக்கு விட்டுருங்க. ஓகேவா? தென் க்ரியேட்டிவ்ஸ்,
இந்த இடத்துல நீங்கள் லோகோ கொடுத்துக்கலாம். இந்த ஃபாண்ட் சைஸ் அதெல்லாம் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக புதுசாக கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸு. இது எப்பவும் போல் ப்ரைமரி டெக்ஸ்ட், ஹெட்லைன், டெஸ்கிரிப்ஷன், கால் டு ஆக்ஷன். ப்ரைமரி டெக்ஸ்ட்னா இது இன்ஸ்டாகிராமில் ஹெட்லைன்ஸ் அண்டு டிஸ்கிரிப்ஷன்ஸ் தெரியாது. பட் ஹெட்லைன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எங்கே தெரியும்னா ஃபேஸ்புக்கில் தெரியும். ஃபேஸ்புக் ஆடில் தெரியும். இது டெஸ்கிரிப்ஷன், இது ப்ரைமரி டெக்ஸ்ட், இது ஹெட்லைன்ஸ், இது டெஸ்கிரிப்ஷன் ஃபேஸ்புக்கில், இது கால் டு ஆக்ஷன். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நம்ம ஃபில்லப் பண்ணிவிட்டு தென் கால் டு ஆக்ஷன் வந்துட்டு கான்டாக்ட் அஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் டன், ஃபைன், அவ்வளோதான். ஒரு கம்ப்ளீட் ஆட் வந்துட்டு இங்கே க்ரியேட் ஆயிரும். தென் பப்ளிஷ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட் பப்ளிஷ் ஆயிரும். ஸோ இந்த ஆட் செட்டப் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிமிலர் தான். ஓகே, இந்த டிராஃபிக் கேம்பெயினில் இங்கே என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ்னால் கன்வர்ஷன் லொக்கேஷன் வெப்சைட் கொடுத்துருக்கீங்க, இங்கே பெர்ஃபார்மன்ஸ் கோல் லிங்க் கிளிக்ஸ் தந்திருக்கீங்க. ஓகேவா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? புரிஞ்சிச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. சார், ஒன் மோர் டவுட் சார். நீங்கள் என்கேஜ்மெண்ட் இதில் வந்து சொல்லியிருந்தீங்க, இந்த விசிட் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் அண்ட் இன்ஸ்டாகிராம் இருக்குல்ல சார், அந்த கன்வர்ஷன் இதில் அதில் நீங்கள் சொன்னீங்க அந்த லாஸ்ட் ஆப்ஷன், அந்த ஃபேஸ்புக் இல்லைனா இன்ஸ்டாகிராம் இது வந்து விசிட் பண்ணுற அந்த நிறைய பேர் வந்து பார்க்கணும், அந்த இது வந்து டிராஃபிக் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தீங்க சார் நீங்கள் என்கேஜ்மெண்ட். ஸோ நீங்கள் அது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா, இந்த டிராஃபிக்கில் அது எந்த அளவுக்கு அது நீங்கள் இப்போ இதில் சொன்னீங்க கிளிக் பண்ணால் வந்து கன்வர்ஷனாக மாறாது அப்படின்னு சொன்னீங்களா சார். இதில் இம்ப்ரெஷன்ஸ் வந்து இது அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிளியராக இருக்காது என்கேஜ்மெண்ட்டோட அப்படின்ட்டு. ஸோ எது பெஸ்ட்டு சார், இதுவா இல்லை அதுவா, என்கேஜ்மெண்ட்டா இல்லை டிராஃபிக்கா? அது கண்டிப்பாக பார்ப்போம் மேம், ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இப்போ இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? லிங்க் கிளிக்ஸில் இந்த செட்டப்பில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே மேம், கண்டிப்பாக பார்ப்போம் அது. சரிங்களா? ஃபைன். ஸோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ உங்கள் வாய்ஸ் லோவாக இருக்குது ப்ரோ, ஒரு மாதிரி பிரேக் ஆகுது. ரோல் செக் பண்ணுறோம். ஓகே, அதில் வந்து இஃப் வந்து சொன்னீங்க இல்லையா, ஒரு இஃப் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு கிளிக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஆல்கா கிளிக் பண்ணோம். அதே மாதிரி இன்னொரு இது செய்யலாம், கிளிக் பண்ணுங்க, அதை கிளிக் பண்ணுங்க. நம்ம அந்த லேண்டிங் பேஜ் யூஸ் பண்ணுறதுல இது வந்து எப்படி ப்ரோ? அதுதான் ப்ரோ, அடுத்து நான் அதுதான் வரேன். இப்போ இந்த லிங்க் கிளிக்ஸு புரிஞ்சிச்சா? இந்த செட்டப் இது புரிஞ்சிச்சுல? ஓகேவா? ஓகே ஃபைன். ஓகே, ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் டிராஃபிக் கேம்பெயின். சரிங்களா? ஸோ அந்த பேசிக் டிராஃபிக் கேம்பெயினில் இது வந்துட்டு லிங்க் கிளிக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, இது எப்போவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? இது வந்துட்டு இந்த லிங்க் கிளிக் அப்படின்றதே ஒரு மாயை. இது வந்துட்டு ரிசல்ட்ஸே தராது, ஆனால் நம்பர் சூப்பராக காமிக்கும். அது இத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க, இத்தனை பேர் இது இந்த லிங்க் கிளிக், இத்தனை பேர் லிங்க்கை கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்பர் சூப்பராக இருக்கும். 100 போட்டேன் 1000 பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்பர் சூப்பராக இருக்கும். பட் இது எதுவுமே குவாலிட்டி ரிசல்ட்ஸாக இருக்காது.
இது வந்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நோ குவாலிட்டி ரிசல்ட்ஸ், நோ குவாலிட்டி ரிசல்ட்ஸ், நோ குவாலிட்டி டிராஃபிக். ஓகேவா? லிங்க் கிளிக்குன்னு எங்கே பார்த்தாலும் அதை தொடவே தொடாதீங்க. நான் இதுக்கு முன்னாடி மெட்டாவை நான் சொல்லியிருப்பேன். நான் இந்த ஆடியன்ஸ் நெட்வொர்க் அப்படின்ற பிளேஸ்மெண்ட்டை எப்படி நான் அவங்கள வந்துட்டு யூஸே பண்ணக்கூடாதுன்னு சொன்னனோ, அதே மாதிரி லிங்க் கிளிக் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை எந்த இடத்துலையுமே யூஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் டோன்ட் யூஸ் கேட்டகரியில் இருக்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா? ஃபைன். பட் ரியல் டிராஃபிக் கேம்பெயின் அப்படின்றது என்னென்னா, திஸ் மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் லேண்டிங் பேஜ் வியூஸ். இது என்ன சொல்லுது வருது அப்படின்னா, என்னோடய ஆடை பார்க்குறாங்க, பார்த்துட்டு அதே மாதிரியே கிளிக் பண்ணுறாங்க. கிளிக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட் லோட் ஆகிட்டு ஒரு பேசிக் என்கேஜ்மெண்ட் உள்ளே வந்துட்டு ஒரு ஸ்க்ரால். ஓகேவா? அட்லீஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ்னாச்சு வெப்சைட்குள்ளே கம்ப்ளீட்டாக அவன் இருக்கணும். அப்போனா தான் அந்த லேண்டிங் பேஜை அவன் பார்த்துருக்கான்னு அர்த்தம். ஸோ இந்த நேமே வந்துட்டு என்ன டிஃபைன் பண்ணுது அப்படின்னா, லேண்டிங் பேஜ் வியூ அப்படின்றது. ஓகேவா? லேண்டிங் பேஜ் வியூ அப்படின்றது இந்த சென்ஸ் என்னென்னா, அவன் ஜஸ்ட்டு லிங்க்கை மட்டும் கிளிக் பண்ணல, கிளிக்கு பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு லேண்டிங் பேஜை வியூ பண்ணியிருக்கான், பார்த்துருக்கான் அப்படின்றது. அவன் பார்த்தா தான் அவனுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா, என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்றது தெளிவாக தெரியும். அதுதான் குவாலிட்டி டிராஃபிக். ஓகேவா? ஸோ லேண்டிங் பேஜ் வியூஸ் நீங்கள் டிராஃபிக் கேம்பெயின் நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா, குவாலிட்டி டிராஃபிக் நம்மளுக்கு வந்தால் மட்டும்தான் மெட்டாலேருந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ குவாலிட்டி டிராஃபிக் வேணும்னா லேண்டிங் பேஜ் வியூஸ். ஓகேங்களா? இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வெப்சைட்டை வச்சு நீங்கள் டிராஃபிக் கேம்பெயின் ரன் பண்ண போகிறீங்க மெட்டாவில் அப்படின்னா. ஓகேவா? தென் இப்போது இந்த லேண்டிங் பேஜ் வியூஸை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, அகெயின் மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சேம் திங் தான். ஓகேவா? பிளேஸ்மெண்ட்ஸ்லேருந்து அகெயின் இந்த ஆட் நீங்கள் செட்டப் பண்ணுறதுலேருந்து எல்லாமே சேம் திங் தான், மாற்றமே கிடையாது. ஓகேவா? பட் இந்த லேண்டிங் பேஜ் வியூஸை நீங்கள் செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. அந்த ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா, உங்களோட வெப்சைட்டையும் உங்களோட மெட்டா அக்கௌண்ட்டையும் கனெக்ட் பண்ணணும். ஏன் கனெக்ட் பண்ணணும்? இப்போ இவ்வளோ நேரமாக நம்ம பார்த்த கேம்பெயின்ஸ் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், அவேர்னஸாக இருக்கட்டும், வேறு என்ன இருக்குது? ஓகே, என்கேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், அவேர்னஸாக இருக்கட்டும், மற்ற அதோட சப் கேம்பெயின் டைப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இந்த இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்ம் மெட்டாவோட பிளாட்ஃபார்ம்குள்ளேயே நடக்குது. இங்கே கிளிக் பண்ணாங்கன்னா எஸ் ஒருத்தவன் தான் லைக் பண்ணியிருக்கான் அப்படின்றது மெட்டாவுக்கு தெரிஞ்சிடும், இன்ஸ்டாகிராமுக்கு தெரிஞ்சிடும். கமெண்ட் பண்ணாங்கன்னா ஓகே இத்தனை கமெண்ட் இருக்குது அப்படின்றது மெட்டாவுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இப்போது இன்ஸ்டாகிராமில் இருந்து இதை கிளிக் பண்ணிட்டாங்கங்கிற வரைக்கும் தெரியும். ஆனால் கிளிக் பண்ணிவிட்டு அவன் வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்துருக்காங்கண்ணா அப்படிங்கிறது இன்ஸ்டாகிராமுக்கு தெரியாது. ஓகேவா? அதாவது இன்ஸ்டாகிராமோட பக்கத்து வீடு இருக்குங்கிறது தெரியும், பக்கத்தோட வாசப்படி வரைக்கும் போனாங்கிறது தெரியும். ஆனால் வீட்டுக்குள்ளே போனானா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா தான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கானா அப்படின்றது தெரியும். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட வெப்சைட்டையும் இந்த இன்ஸ்டாகிராம், அதாவது மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி எல்லா பிளாட்ஃபார்ம்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? அது கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் மெட்டாவுக்கு தெரியும் எஸ் இவன் வந்துட்டு என்னோடய ஆடை கிளிக் பண்ணிவிட்டு லேண்டிங் பேஜை வியூ பண்ணியிருக்கான் அப்படின்றது. இதை கனெக்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய ஒரு ஒர்க்லாம் கிடையாது. அது வந்துட்டு பிக்சல் செட்டப்னு சொல்லுவாங்க, பிக்சல் செட்டப் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஜஸ்ட் ஒரு பட்டன் கிளிக் தான் அது. இது நம்ம அப்கமிங் கிளாஸஸில் படிப்போம். பட் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் டிராஃபிக் கேம்பெயினில் லேண்டிங் பேஜ் வியூஸ் வச்சு நீங்கள் கேம்பெயின் ரன் பண்ண போகிறீங்கன்னா பிக்சல் செட்டப் ட்ராக்கிங் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதோட ரிசல்ட்ஸ் வந்து இங்கே காமிக்கும். அது பிக்சல் செட்டப் ட்ராக்கிங் பண்ணால் மட்டும்தான் அந்த கேம்பெயின் பெர்ஃபெக்டாக ரன் ஆகும். அண்ட் ரொம்ப இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா, லேண்டிங் பேஜ் வியூ டிராஃபிக் கேம்பெயின் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு பிக்சல் செட்டப் ட்ராக்கிங் செட்டப் பண்ணியிருக்கணும். அப்போனா தான் கேம்பெயினுமே எஃபெக்டிவாக ரன் ஆகும். ஓகேவா? இது புரிஞ்சா? ஓகே.
ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் சேம். ஓகேவா? இது வந்துட்டு இப்போது கன்வர்ஷன் லொக்கேஷன் வெப்சைட்டில் மேக்ஸிமைஸ் லேண்டிங் பேஜ் விஸ் லிங்க் கிளிக்ஸ் அதர் கோல்ஸ் அப்போதைக்கு விட்டுருங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிராஃபிக் கேம்பெயின்லேயும் மெசேஜ் டெஸ்டினேஷன் அப்படின்னு இருக்குது. இந்த மெசேஜ் டெஸ்டினேஷனில் போனீங்கன்னா அகெயின் இதில் 3 ஆப்ஷன் இருக்குது. டெய்லி யூனிக் ரீச், இம்ப்ரெஷன்ஸ், கான்வர்சேஷன்ஸ். ஓகேவா? அண்ட் அகெயின் இது நான் உங்கள்கிட்ட கன்வே பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்கேஜ்மெண்ட் வச்சு நீங்கள் மெசேஜ் டெஸ்டினேஷன்ஸ் பண்ணாலும் ஓகே தான். டிராஃபிக்கை வச்சு மெசேஜ் டெஸ்டினேஷன் பண்ணாலும் ஓகே தான். பட் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணாதீங்க. யூனிக் ரீச், இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? கான்வர்சேஷன்ஸ் எப்போ நீங்கள் ஓகே ஃபஸ்ட்டு இந்த மெசேஜ் டெஸ்டினேஷன் என்னென்னு தெரியுமா? ஐடியா இருக்கா? நம்ம என்கேஜ்மெண்ட் கேம்பெயினில் படிச்சிருக்கோம். வாட் இஸ் திஸ் மெசேஜ் டெஸ்டினேஷன்? யாராச்சும் ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். சார் மெசேஜ் டெஸ்டினேஷன்னா லைக் நம்மளோட போஸ்ட்டை இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ பார்த்துட்டு அவங்க டைரெக்டாக நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு சப்போஸ் நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன்னா அதை பார்த்துட்டு எனக்கு டைரெக்டாக இன்ஸ்டாகிராம்லேயே மெசேஜ் பண்ணுவாங்க. மேனுவலாகவே அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க. எஸ் கரெக்ட். ஸோ அதுக்கு அந்த மாதிரி ஒரு கேம்பெயின் செட்டப் வந்து நம்ம என்கேஜ்மெண்ட் கேம்பெயின்லேயுமே நம்ம பார்த்துருக்கோம். மெசேஜ் டெஸ்டினேஷன், என்கேஜ்மெண்ட் கேம்பெயின், மெசேஜ் டெஸ்டினேஷன், மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் கான்வர்சேஷன்ஸ். ஓகேவா? ஸோ த சேம் சிமிலர் விஷயங்கள் டிராஃபிக் கேம்பெயின் அப்ஜெக்டிவ்லுமே இருக்குது. மெசேஜ் டெஸ்டினேஷன், பட் இங்கே கான்வர்சேஷனை தாண்டி இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த 2 ஆப்ஷன் ரீச், இம்ப்ரெஷன் யூஸ் பண்ணாதீங்க. மெசேஜ் டெஸ்டினேஷனாலே கான்வர்சேஷன்ஸ் இருந்தால் மட்டும் அதை செட்டப் பண்ணி ரன் பண்ணுங்கள். சரிங்களா? பட் என்கேஜ்மெண்ட்டில் இருக்க மெசேஜ் டெஸ்டினேஷனுக்கும் டிராஃபிக்கில் இருக்க மெசேஜ் டெஸ்டினேஷனுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இன்டென்ட் அதிகமாக இருக்கும். பட் இதை வந்துட்டு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். எது வந்துட்டு வேலிடான ஒரு கான்வர்சேஷனாக இருக்குது அப்படின்ற டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே? பட் என்ன மெசேஜ் டெஸ்டினேஷன் சூஸ் பண்ணாலும் இந்த கான்வர்சேஷன்ஸ் அப்படின்ற மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபைன். மற்றபடி இதில் அதே தான். மேனுவல் டெஸ்டினேஷன், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், வாட்ஸ்அப் அக்கௌண்ட், டேட், ஆடியன்ஸ், பிளேஸ்மெண்ட்ஸ் இது எல்லாமே சேம் தான். அண்ட் ஆட் லெவலில் அதே மாதிரி மெசேஜ், அதுக்கேற்ற கீழே ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். நீங்கள் அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் பப்ளிஷ். ஓகேவா? ஸோ மற்றபடி எல்லாமே சேம் தான். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா மெசேஜ் டெஸ்டினேஷன்ஸில்? Maximum number of conversations. சொல்லுங்கள். இது டவுட் கேட்க வந்தீங்களா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஆர் ஃபேஸ்புக் இந்த கன்வர்ஷனில். ஓகேவா? ஸோ இது என்ன அர்த்தம்னா சென்ட் டிராஃபிக் டு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல். அகெயின் சிம்லராக நம்மளோட ஆடை பார்த்துட்டு அவங்க இங்கே கிளிக் பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஆடை பார்த்துட்டு நம்மளோட பேஜுக்கு வர டிராஃபிக் இது வெப்சைட் டிராஃபிக் கிடையாது. நம்மளோட பேஜுக்கான டிராஃபிக் இந்த சென்ஸ் ஆடை பார்த்துட்டு கிளிக் பண்ணி நம்மளோட பேஜை வந்துட்டு விசிட் பண்ணுவாங்க. இதுதான் உங்களோட அப்ஜெக்டிவ் அப்படின்னா சூஸ் இந்த ஆப்ஷன். ஓகேவா? இந்த மாதிரி உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கே நீங்கள் வந்து டிராஃபிக் க்ரியேட் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா சூஸ் தட் ஆப்ஷன். ஓகேங்களா? இதை வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் விசிட் கேம்பெயின் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஃபேஸ்புக்குமே அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னா அகெயின் ஃபேஸ்புக்.
ஓகேங்களா? இப்போ கேளுங்க மேம் இந்த டவுட். என்ன டவுட் உங்களுக்கு? ஆமாம் சார். சொல்லுங்க. இல்லை சார், நீங்கள் அந்த என்கேஜ்மெண்ட்டில் வந்து ப்ரொஃபைல் விசிட் பண்ணுறதுக்கு அதை விட இது பெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தீங்கல்ல சார். இது மூலமாக வந்து சேல்ஸ் நடக்குமா, இல்லை வந்து ப்ரொஃபைல் விசிட் பண்ணி ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா சார்? ஓகே. சூப்பர் மேம். ஆக்சுவலாக இந்த பர்பஸ் வந்துட்டு இந்த கேம்பெயினோட பர்பஸ் என்ன அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஆடை பார்த்துட்டு கிளிக் பண்ணி என்னோடய பேஜை விசிட் பண்ணணும். இதுதான் கோல். அவங்க உள்ளே வந்துட்டு சேல் பண்ணுறாங்களா, இல்லை வந்துட்டு என்கொயரிஸ் வருதா அப்படின்றலாம் எனக்கு இதில் கிடைக்காது. அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? பட் ஹியூமன் சைக்காலஜி என்னென்னா, இப்போ நம்மளே ஒரு ரீல் பார்த்துட்ருக்கோம். திடீர்னு ஒரு பிடிச்ச ரீல் ஒன்று வருது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு அவங்களோட ப்ரொஃபைலை செக் பண்ணுவோம். ஓகேவா? ப்ரொஃபைலை செக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, யார் இவங்க? ஓகே, நல்ல கண்டென்ட் போட்டிருக்காங்களே, நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ரீல் வந்துட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கஸ்டமரோட இன்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது ப்ரொஃபைலை விசிட் பண்ணி பார்க்குறவங்க. ஓகேவா? ஒருத்தன் வந்துட்டு வெறும் என்கொயரி பண்ணுறதுக்கும், இப்போது நீங்கள் மெசேஜ் கேம்பெயின், என்கொயரி கேம்பெயின்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 100 என்கொயரி சட்டுன்னு வரும். ஆனால் 100 என்கொயரியுமே உங்களுக்கு பிஸ்னஸ் தர மாட்டாங்க. ஓகேவா? பட் இது வந்துட்டு இது அடுத்த ஸ்டேஜ். நம்மளோட பிஸ்னஸை ஒருத்தன் வந்து தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஒரு ட்ரஸ்ட்டு க்ரியேட் ஆகும். ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளாக வந்துட்டு ஓகே, ஒரு தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வரவங்க ஒரு வேறு ஒரு ஆடியன்ஸ் மைண்ட் செட். அது தெரியாமல் ஒருத்தர் என்கொயரி பண்ணுறதுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வந்து என்கொயரி பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே சார். சார் என்னன்னா, இனிஷியல் ஸ்டேஜில் வந்து சேல்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இனிமேல் டிராஃபிக் இது ரன் பண்ணலாம்ல சார்? ஆமாம் மேம். நான் டிராஃபிக் எப்போவுமே என்னோடய பேஜுக்கு நான் ரன் பண்ணுவேன். ஓகே சார். நான் அதில் வந்துட்டு எனக்கு சேல்ஸ் வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத நான் பார்ப்பேன். ஓகே சார். ஓகேங்களா? தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு நம்மளை பற்றி புரிய வரும். இன்னொன்று, உங்களோட கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே சார். அவங்க ஃபாலோவர்ஸ் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டோரிஸ், நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிப்பாங்க. பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் தே பிகம் அவர் கஸ்டமர். ஓகே, ஓகே. அதுதான் ஸ்ட்ராட்டஜிங்க. ஓகேங்களா? ஓகே சார். அப்போது என்கேஜ்மெண்ட் இது பண்ண தேவையில்ல சார்? அப்போ டிராஃபிக்லேயே பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன்? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டிராஃபிக்கில் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் இருந்துச்சு. சரிங்களா? இந்த மெட்டா வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, புதுசாக எல்லா இடத்துலையும் ஒரே ஆப்ஷனை வச்சுக்கிட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறான். இந்த இடத்துலையும் இதெல்லாம் கிடையாது. என்கேஜ்மெண்ட்டில் இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் என்கேஜ்மெண்ட் வித் ப்ரொஃபைல் அப்படின்றலாம் கிடையாது. இப்போ ரீசெண்டாக அதை கொண்டு வந்திருக்கான். ஓகே சார். ஓகேங்களா? ஸோ இது கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஓகே சார். ஓகேவா? பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, அந்த பழைய மெத்தட் இன்ஸ்டாகிராம் டிராஃபிக் ப்ரொஃபைல் அதுவே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே சார். ஓகேங்களா? அண்ட் தேங்க்யூ. தேங்க்யூ மேம். அண்ட் நீங்கள் டிராஃபிக் கேம்பெயின் நீங்கள் அது டிராஃபிக் வித் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் டிராஃபிக் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா, இதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் பை டிஃபால்ட்டாக இதுதான் இருக்கும். அப்புறம் உங்களோட இன்ஸ்டாகிராம்னா இன்ஸ்டாகிராம் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தென் பட்ஜெட், தென் லொக்கேஷன், அண்ட் முக்கியமாக நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் விசிட் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒன்லி இன்ஸ்டாகிராம் பிளேஸ்மெண்ட்ஸ் மட்டும் கொடுங்க. ஃபேஸ்புக்கெலாம் வேணாம். ஓகேவா? ஒன்லி இன்ஸ்டாகிராம். அண்ட் ஆட் லெவலில் இதுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் புதுசாக ஒரு ஆடை க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக யூஸ் எக்ஸிஸ்டிங் போஸ்ட் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட பேஜில் இருக்கிற கண்டென்ட்டே வந்துட்டு ப்ரொஃபைல் விசிட் கேம்பெயினாக ரன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது ரன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட பேஜில் இருக்கிற கண்டென்ட்டுக்கான வியூஸும் இன்க்ரீஸ் ஆன மாதிரி காமிக்கும். அண்டு அதில் சில கமெண்ட்ஸ் வரும், இன்ட்ராக்ஷன்ஸ் வரும். அது கொஞ்சம் வேலிடாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தென் சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் பப்ளிஷ் தான். இது எக்ஸிஸ்டிங் போஸ்ட் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. சிடியை கொடுத்துட்டு ஜஸ்ட் பப்ளிஷ் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு கேம்பெயின் வில் ரன். ஓகேவா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா ப்ரொஃபைல் விசிட்ஸ் கேம்பெயினில்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அஸ் யூஷுவல் கால் கேம்பெயின்ஸ். இது என்கேஜ்மெண்ட்ஸ்லேயும் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கிட்டத்தட்ட சேம் தான். இதுலேயும் நீங்கள் கால்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் கால்ஸ், த சேம் டெய்லி பட்ஜெட், இது எல்லாமே இருக்கும். ஓகேவா?
அண்ட் டிராஃபிக் ஆடில் நீங்கள் கேம்பெயின் ஆட் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு கடைசியில் ஃபோன் நம்பர் கேட்கும். அந்த ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெரி சிம்பிள். என்கேஜ்மெண்ட் கேம்பெயினில் பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். இப்போது இது எல்லாமே புரிஞ்சா இல்லை வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? டிராஃபிக் கேம்பெயினில் டிராஃபிக் கேம்பெயின் எதுக்கு செட்டப் பண்ணணும், என்ன மாதிரி சினாரியோஸ்க்கு நம்ம செட்டப் பண்ணணும் அப்படின்ற ஐடியாஸ் இருக்கா? அப்போது ஓகே. அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் இன்னொன்றுமே, டிராஃபிக் கேம்பெயின் இன்ஸ்டாகிராம்குள்ளே நம்மளோட ஆடை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம்குள்ளேயே மெசேஜ் பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராம்குள்ளேயே கமெண்ட் பண்ணுறாங்க, லைக் பண்ணுறாங்க, நம்மளை வந்து பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி இன்ஸ்டாகிராமில் நம்மளோட ஆடை பார்த்துக்க நம்மளோட வெப்சைட்குள்ளே வர்றது அப்படிங்கிறது ஒரு ஹை குவாலிட்டி டிராஃபிக். பிகாஸ் நம்மளோட ஆடை கிளிக் பண்ணி நம்மளோட வெப்சைட்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணுறோங்கிற பார்த்து ஒரு டைம் கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ அந்த டைம் கொடுத்து அவங்க வந்துட்டு என்கொயர் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஹை இன்டென்ட்டான ஒரு என்கொயரி, ஒரு லீடுன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் இப்போது இகாம் சேல்ஸ் அந்த மாதிரி பிளான் பண்ணுறீங்க ஒரு வெப்சைட் வச்சு அப்படின்னா, இனிஷியல் ஸ்டேஜஸில் இது உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோர்சஸ் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் வெப்சைட் வச்சு நீங்கள் வெப்சைட் தான் உங்களோட மேஜர் ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா வெப்சைட் டிராஃபிக் உங்களுக்கு டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? பட் என்கேஜ்மெண்ட் கேம்பெயின்ஸ் அண்ட் அவேர்னஸ் கேம்பெயின், லீட் கேம்பெயின்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். பட் அதுக்கேற்ற ஹையர் குவாலிட்டி இருக்கும். லிட்டில் எக்ஸ்பென்சிவ். பட் எனக்கு இந்த டிராஃபிக் கேம்பெயினில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திஸ் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் விசிட்ஸ் கேம்பெயின் ஸ்மால் பிஸ்னஸ்க்கு இதெல்லாம் சூப்பரான ஒரு விஷயம். அவங்களோட பேஜை பக்காவாக ஆப்டிமைஸ் பண்ணி இன்ஸ்டாகிராம் தான் அவங்களோட பிஸ்னஸ் ஸ்டோர் அப்படின்னா, டிராஃபிக் கேம்பெயினில் இருக்கிற ப்ரொஃபைல் விசிட்ஸ் கேம்பெயின் சூப்பரான ஒரு விஷயம். ஓகேவா? ஃபைன். ஓகே. ஸோ இதுதான். ஓகே. 8:41. ப்ரோ ஒரு சின்ன டவுட் ஒன்று கேட்கலாம். சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இப்போ பீஸா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுறாங்களே, பீஸாவில் வந்து இப்போ ஓட நவன்னு இருக்குது கால் டு ஆக்ஷன். அப்போ அதில் வந்து அந்த லிங்க்கை சும்மா கிளிக் பண்ணிவிட்டு அந்த லேண்டிங் பேஜுக்கு போகிறதுக்கு முதல்ல ஒரு 50 பீப்புள் வந்து அதை கேன்சல் பண்ணி போகாமல் அந்த வெயிட் பண்ண முடியாமல் கேன்சல் பண்ணுறாங்க. இன்னொரு 100 பீப்புள் வந்து வெயிட் பண்ணி போகிறாங்க. அப்போ அந்த கேன்சல் பண்ண 50 வந்து லிங்க் கிளிக்காக போகும், அந்த 150 வெப்சைட்டுக்கு போனது வந்து லேண்டிங் பேஜ் வியூஸாக போகும். அப்படியா ப்ரோ? எஸ், எக்ஸாக்டாக ப்ரோ, எக்ஸாக்டாக. இங்கே பார்த்தீங்கன்னா பிகாஸ் ரெண்டுமே ஒரே கிளிக் தானேண்ணா. ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது லேப்டாப்பாக இருக்கிறனால டக்குன்னு கிளிக் பண்ணால் டக்குன்னு லோட் ஆகிடுச்சு. பட் இது ஃபோனில் கொஞ்சம் டிலே ஆகும், ஒரு 5 செகண்ட்ஸ்னாச்சும் ஆகும். பீப்புள் வந்துட்டு அது கூட வெயிட் பண்ண மாட்டாங்க, தே மூவ் ஆன். ஓகே. அது எக்ஸ்பீரியன்ஸ் நம்மக்கிட்டையும் இருக்கிறனால அது ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஓகே ஓகே ப்ரோ, ஃபைன். ஓகே. ஓகே. ஒரு கேம்பெயின்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்கும்? Q&A செஷன். எல்லோரும் கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்கள். ஒரு கேம்பெயின் இருக்குது, ஒரு கேம்பெயின்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்கும்? மக்களே, என் வானத்தை காப்பாற்றுங்க, என்ன ஆன்சர் பண்ண மாட்டீங்க? ஒரு கேம்பெயின் இருக்குது, அந்த கேம்பெயின்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்கும்? சார் 3 விஷயம் இருக்கும். ஃபஸ்ட்டு கேம்பெயினோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு இருக்கும், நம்ம இந்த கேம்பெயின் எதுக்காக திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் அதை நோக்கி இருக்கும்.
தென் வந்துட்டு ஆட் செட்டர்னு இருக்கும். ம் தென் வந்துட்டு ஆட் லெவல் இருக்கும். மொத்தம் 3 லெவல் இருக்கும் சார். இருக்கும். ஓகே, சொல்லுங்கள். சார் ஃபஸ்ட்டு வந்துட்டு கேம்பெயின் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். நம்ம எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் என்கேஜ்மெண்ட் இதை சூஸ் பண்ணுறோன்னா அப்ஜெக்டிவ்ஸு. நம்ம ஆட் செட் வந்துட்டு நமக்கு எதை கன்வர்ஷன் வந்து எப்படி பண்ண போகிறோம், நம்ம சப்போஸ் என்கேஜ்மெண்ட்டில் எந்த மாதிரி கன்வர்ஷன்ஸ் கொடுக்க போகிறோங்கிறத மேஜராக இருக்கும். லைக் மெசேஜு, அப்புறம் ஓகே. அண்ட் வெப்சைட்டா இல்லை இன்ஸ்டாகிராம் ஆர் ஃபேஸ்புக்கா, அந்த மாதிரி கன்வர்ஷன் லொக்கேஷன்ஸ் இருக்கும் சார். தென் தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆட் லெவலில் வந்துட்டு அப்போ ஆட் லெவலில் வந்துட்டு லைக் நம்ம இமேஜ் எதுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம், நம்மளோடது இன்ஸ்டாகிராமா இல்லை ஃபேஸ்புக்கான்னு சொல்லிட்டு ம் அந்த picture. ஓகே. ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லாம் இல்லை. நீங்கள் டெய்லி பார்த்த டேஷ்போர்ட் தான், பார்த்தோட சொல்லுங்கள். கேம்பெயின்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்கும். அப்ஜெக்டிவ் சொன்னீங்க, கன்வர்ஷன், பெர்ஃபார்மன்ஸ் கோல், சூப்பர். ரெண்டுமே முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. பட்ஜெட் இருக்குது, லொக்கேஷன் இருக்குது, டார்கெட்டிங் இருக்குது, பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது, ப்ரைமரி டெக்ஸ்ட் இருக்குது, க்ரியேட்டிவ்ஸ் இருக்குது, ஆட் லெவலில் இது எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் கேம்பெயின் அப்படின்னு க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே நேம் மட்டும் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். பட் ஸ்டில் தேர் ஆர் மெனி ஆப்ஷன்ஸ். அது ஒன் பை ஒன்னாக போகும்போது உங்களுக்கு அது என்னன்றதை நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா, பட்ஜெட் அப்படின்ற ஒரு விஷயம். கேம்பெயின் நேம் கொடுத்ததுக்கப்புறமா கீழே அப்ஜெக்டிவ் நம்ம ஆல்ரெடி சூஸ் பண்ணியிருப்போம். பட் அது கீழே பட்ஜெட் ஸ்ட்ராட்டஜி, கேம்பெயின் பட்ஜெட்டா ஆட்செட் பட்ஜெட்டான்னு கேட்கும். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா, ஒரு கேம்பெயின்குள்ளே ஆட்செட் 1, ஆட்செட் 2, ஆட்செட் 3, ஆட்செட் 4 க்ரியேட் பண்ணலாமா? ஒரு கேம்பெயின்குள்ளே 4 ஆட்செட் க்ரியேட் பண்ணலாமா? க்ரியேட் பண்ணலாமா? சார் உங்கள் ஸ்க்ரீன் வந்து தெரியல சார். ஓ மை காட், எப்போ தெரியல? ஒரு 5 மினிட்ஸா சார். ஸோ சேட். 5 மினிட்ஸாக ஸ்க்ரீன் ஷேர் ஆகலைன்னே சொல்லலையா நீங்கள்? கூல். இப்போ தெரியுதா? ஓகே ஓகே. ஒரு கேம்பெயின்குள்ளே ஆட்செட் 1, ஆட்செட் 2, ஆட்செட் 3, ஆட்செட் 4 இது க்ரியேட் பண்ணலாமா? இது பாசிபிளா? பாசிபிள் ப்ரோ. ஓகே, இட் இஸ் பாசிபிள். ஓகேவா? அதே மாதிரியே ஒரு ஆட்செட்குள்ளே ஆட் 1, ஆட் 2 அப்படின்ட்டு க்ரியேட் பண்ணலாமா? இது பாசிபிளா? நார்மலாக நான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறம் புரியல. நார்மலாக நான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ திஸ் ஆல்சோ பாசிபிள். ஓகேவா? இதுவுமே பாசிபிள் தான். ஓகே, இப்போது கேம்பெயின் பட்ஜெட் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் கேம்பெயின் பட்ஜெட்னு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல உங்களோட பட்ஜெட் நீங்கள் கேம்பெயின் லெவல்லே உங்களோட பட்ஜெட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நான் 1000 rupees அப்படின்னு கொடுத்தேன்னா, இந்த என்டையர் கேம்பெயினுக்கு, அதாவது இந்த கேம்பெயினுக்குள்ளே நான் ஆட்செட் 1 ஒன்று நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஆட்செட் 2 ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் ஆட்செட் 3 வேறு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துக்கும் சேர்த்து 1000 ரூபா அப்படின்றத நான் டிஃபைன் பண்ணிட்டேன். இது எல்லாத்துக்கும் சேர்த்து
கேம்பெயின் பட்ஜெட் இஸ் 1000 rupees அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கேம்பெயின்குள்ளே நீங்கள் மல்டிபிள் ஆட்செட்ஸ் க்ரியேட் பண்ணி நீங்கள் கேம்பெயின் பட்ஜெட்னு டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எல்லாத்துக்கும் சேர்த்து 1000 rupees அப்படின்றத அதை எடுத்துக்கும். இதில் ஆட்செட் 1க்கு 400 போகலாம், ஆட்செட் 2 வந்துட்டு 300 ஸ்பெண்ட் ஆகலாம், ஆட்செட் 3 அகெயின் பேலன்ஸ் இருக்க 300 ஸ்பெண்ட் ஆகலாம். ஓகேவா? எதுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் ஆகும் அப்படின்றது நம்ம கையில் கிடையாது. மெட்டாவா இதுதான் பெட்டராக ஸ்பெண்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் எடுத்துக்கும். ஓகேவா? பட்டு என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளோட க்ரியேட்டிவ்ஸ் நல்லாவே தான் இருக்குது. நம்மளோட ஆடியன்ஸ் எல்லாமே டார்கெட்டிங் எல்லாமே சூப்பராகவே தான் இருக்குது. சரிங்களா? இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 டேஸ்னாச்சு ஸ்பெண்ட் பண்ண விட்டால் தான் அது ரியலாகவே ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கேம்பெயின் பட்ஜெட் அப்படிங்கிறது இதுதான். ஹோலாக எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் தந்துடுறீங்க. பட் இதுவே வந்துட்டு ஆட்செட் பட்ஜெட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நம்ம ஆட் லெவலில் போய்ட்டு ஆட்செட் லெவலில் போய்ட்டு நம்ம பட்ஜெட் கொடுப்போம். ஒவ்வொரு ஆட்செட்டுக்கும் 1000 rupees அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இதுக்கு இது ஸ்பெண்ட் ஆகட்டும், இதுக்கு இது ஸ்பெண்ட் ஆகட்டும் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாக்டாக இந்த ஆட்செட்டுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் ஆகும், அதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆட்செட் பட்ஜெட் அண்ட் கேம்பெயின் பட்ஜெட். ஓகேவா? நீங்கள் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்வேஸ் யூஸ் ஆட்செட் பட்ஜெட். ஓகே, இல்லை நீங்கள் ஒரு பெரிய பிராண்டிங் கம்பெனி அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய மல்டிபிள் கேம்பெயின்ஸ் போடுறீங்க, சம்டைம்ஸ் ஒரு இகாம் பிஸ்னஸே நீங்கள் பண்ணுறீங்க, பட் நல்லா லார்ஜ் பட்ஜெட்ஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. லார்ஜ் பட்ஜெட்ஸ்னால் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 10,000 15,000 ஆச்சு கேம்பெயின் பட்ஜெட்டாக யூஸ் பண்ணுறீங்க யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் கேம்பெயின் பட்ஜெட். பட் அதுதான் போகணுங்கிற கம்பல்சரி கிடையாது. ஓகேவா? அண்ட் அகெயின் நான் திரும்பவும் சொல்லுவேன், மெட்டா இஸ் அ டெஸ்ட் அண்ட் ரன் ஃபார்மேட். உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுது, என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு உண்மையாலுமே பெட்டர் திங்ஸ் தருது அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ அந்த இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறேன். கேம்பெயின் பட்ஜெட் தான் கொடுக்குது அப்படின்னா கேம்பெயின் பட்ஜெட். பட் கேம்பெயின் பட்ஜெட் சினாரியோ வந்துட்டு உள்ளே வந்துட்டு இவ்வளோ மல்டிபிள் ஆட்செட்ஸ் இருக்கணும். ஓகேவா? இதில் ஒரு டார்கெட்டிங், இதில் ஒரு டார்கெட்டிங், இதில் ஒரு டார்கெட்டிங், அதுக்குள்ளே 2 கிரியேட்டிவ்ஸ். ஓகேவா? நீங்கள் ஆட்செட் 3 தான் தரணும்னு இல்லை, நீங்கள் எத்தனை வேணாலும் தந்துக்கலாம். ஓகேவா? ஸோ அது எல்லாத்துக்கும் மொத்தமாக இதான் பட்ஜெட்டு, நான் கொடுக்குறேன், அது எது பெர்ஃபார்ம் ஆகட்டும், மெட்டாக்கிட்ட விட்டுறேன் அப்படின்ற மாதிரி விட்டுட்டிங்க அப்படின்னா அது கேம்பெயின் பட்ஜெட் யூஸ் பண்ணுங்கள். இல்லை நான் செய்கிற க்ரியேட்டிவ்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சினாரியோஸ் இருக்குது அப்படின்னா, அண்ட் ஆல்சோ இஃப் யூ ஆர் ஸ்மால் பிஸ்னஸ் அப்படின்னாலே கோ ஃபார் ஆட்செட் பட்ஜெட். ஓகேவா? ஃபைன். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? திஸ் கேம்பெயின் பட்ஜெட்டுக்கும் ஆட்செட் பட்ஜெட்டுக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ்க்கு? ஓகே, ஓகே. ஸோ டாஸ்க்கு பண்ணிட்டீங்களா? ஹலோ டீம், நான் லீட் கேம்பெயின் நாளைக்கு தான் எடுக்க போகிறேன். ஏன்னா அது நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா அது கண்டிப்பாக ஒரு மணி நேரம் ஆச்சு போகும். இதுக்கப்புறம் 1 மணி நேரம் அதை எடுத்தேன்னா நீங்களும் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டீங்க. ஓகேவா? ஸோ லீட் கேம்பெயின்ஸ் நாளைக்கு தான். ஸோ டாஸ்கில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? நீங்கள் பண்ணி பார்க்கும்போது அதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா?
சொல்லுங்கள். உங்கள் வாய்ஸே கேட்கல. சார் சொல்லுங்கள். சார் நான் டாஸ்க் பண்ணப்போ ஒரு டாஸ்க் கோடில் வந்து 2 ஆட் செட் க்ரியேட் பண்ணதில்ல சார். ஒன்று எஃபிக்கும் இன்னொன்று இன்ஸ்டாகிராமுக்கும் க்ரியேட் பண்ணதில்ல. அது ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு வந்து கேம்பெயின் பட்ஜெட்டுக்கு போயிடுச்சு. அது நம்ம செட் பண்ணுவோமா இல்லை அது தானாகவே அசைன் பண்ணிக்குமா சார்? நீங்கள் தான் செட் பண்ணுங்க. நீங்கள் தான் செட். இப்போ நீங்கள் டிஃப்ரென்ஸ் சொன்னீங்க, எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து எதனால அப்படி ஆச்சுன்னு தெரியல. என்னால் அதை சார்ட் அவுட்டும் பண்ண முடியல. ஸோ நம்ம மல்டிபிள் ஆட்செட்ஸ் க்ரியேட் பண்ணால் அது கேம்பெயின் பட்ஜெட்டுக்கு போயிடும். இல்லை இல்லை, அப்படியா? பை டிஃபால்ட்டாக அது ஆட்செட் பட்ஜெட்டில் தான் நிமிஷம். டிஃபால்ட்டாக அது ஆட்செட் பட்ஜெட்டில் தான் இருக்குது. சரிங்களா? அப்படி மார்ச் கேட்கவே இல்லை சார் உங்கள் வாய்ஸ். ஓகே, மியூட்டில் இருங்களேன். ஓகே, இப்போ கேட்குதா மேம்? கேட்டுச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. டீம் கேட்குதா என்னோடய வாய்ஸு? ஓகே. ஸோ பை டிஃபால்ட்டாக அது ஆட்செட் பட்ஜெட்டில் தான் இருக்கும். நீங்கள் நம்ம கேம்பெயின் க்ரியேட் பண்ணும்போது ஏதாச்சும் தெரியாமல் அது கேம்பெயின் பட்ஜெட் போச்சுன்னா ஒன்றும் இல்லை, ஆப்ஷனில் வந்து கேம்பெயின் பட்ஜெட் ஆட்செட் பட்ஜெட் மாற்றி விட்ருங்க, அவ்வளோதான். சிம்பிள் தான் அது. ஓகேங்களா? சார் அது மாற்ற முடியல சார். என்னோடதுல வந்து எப்படி இருக்குன்னா, நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணட்டா சார்? பண்ணுங்க. ஓகே. Sir, can I share the screen? ஷேர் பண்ணுங்க மேம். Yes. அட்வான்டேஜ் ப்ளஸ் கேம்பெயின் பட்ஜெட்டா? அதை டர்ன் ஆஃப் பண்ணுங்க. ஓகே, இப்போ போங்க. இப்போ ஆட்செட் போங்க. பட்ஜெட் செக்ஷன் போங்க. இப்போ ஆட்செட் லெவலில் உங்களுக்கு பட்ஜெட் வந்துருச்சுனாலே அது ஆட்செட் பட்ஜெட் தான். சரிங்களா? ஓகே தானே மேம்? மேம் நீங்கள் மியூட்டில் இருக்கீங்க. கிளியர் ஆயிடுச்சுல மேம்? Yes, sir. ஓகே, வேறு என்ன டவுட் மேம் இருக்கு? சார் என்னோட வாய்ஸ் கேட்குதா? கேட்குது மேம், சொல்லுங்கள். ஓகே சார். ஆட் செட் போர் சொன்னீங்க, பட்ஜெட் அண்ட் ஸ்கெடியூல்ன்ட்டு. அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்கன்னு கேட்கல சார், பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, அவ்வளோதான். அது
நீங்கள் அட்வான்டேஜ் ப்ளஸ் கேம்பெயின் பட்ஜெட் ஆன் ஷேடிங்கில் ஆட்செட் பட்ஜெட் தான் இப்போ காமிக்குது. அதான் அது வந்து பட் ஆனால் ஏன் சார் எனக்கு கேம்பெயினில் வந்து அப்படி காமிச்சது இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து கேம்பெயின் பட்ஜெட் தான் இது பாருங்க மேலே வந்து அட்வான்டேஜ் ப்ளஸ் கேம்பெயின் ஒரு நிமிஷம் அது ஃபஸ்ட்டு ஆனில் இருந்துச்சா? அட்வான்டேஜ் ப்ளஸ் கேம்பெயின் பட்ஜெட்னே அங்கே நேம் இருக்குது. என்னோடய டேஷ்போர்டில் அந்த மாதிரி இல்லை. ஓகேங்களா? ரெண்டுமே சேம் தான். சரிங்களா? அது ஆன் வந்து இப்போ ஆஃப் பண்ணிட்டீங்க. இப்போ கேம்பெயின் பட்ஜெட் ஆஃப் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆட்செட் பட்ஜெட் அங்கே செட் ஆகிடுச்சு. ஓகே சார். ஓகே ஓகேவா? ஓகே அதை ஆஃப் மட்டும் பண்ணிடணும். சப்போஸ் அது வந்து என்னோட டேஷ்போர்ட் கொஞ்சம் அடிக்கடி வேறு மாதிரி வருது சார். எனக்கு அது புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சார் என்ன ரொம்ப சிஸ்டம் யூஸ் பண்ணி பழக்கம் இல்லை. அதனால நான் ஒன்றும் கிளாஸை பக்கத்தில் ஃபோனில் பார்த்து தான் பண்ணுறேன். அப்போ புதுசாக வந்தால் எனக்கு டக்குன்னு சார்ட் அவுட் பண்ண முடியல சார். இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம். ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், அவ்வளோதான். சரி, இதுதான் இப்போ நம்ம சொல்கிறதும் ஆப்ஷனு. இதுதான் சிஸ்டம், இதுதான் ப்ராசஸ்ஸு. அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கா இல்லை வேறு மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ மேம். டீம் வேறு யாராச்சும் டவுட்ஸ் இருக்கா? சார் பல்காக வந்து லொக்கேஷனை இப்போ நம்ம பண்ணோம்னா அது எப்படி சார் பண்ணுறது? இப்போ லைக் சென்னையில் பர்டிகுலராக வந்து பர்டிகுலர் லொக்கேஷன் சூஸ் பண்ணணும் லைக் அப்படின்னா அது எப்படி சார் சூஸ் பண்ணுறது? பர்டிகுலர் லொக்கேஷன்னா எப்படி கேட்குறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் வந்து இப்போ லைக் ஆவடி, அம்பத்தூர் இந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரி எப்படி சூஸ் பண்ணணும்? ஓகே, இப்போ இதில் போயிட்டு ஸ்க்ரீன் தெரியுதுல்ல மேம்? தெரியுது சார். ஓகே, இது லொக்கேஷன் இருக்குது. ஓகே. இப்போ ஆவடினா ஆவடின்னு சர்ச் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே. ஆவடி ஓகேங்களா? அம்பத்தூர். ஓகே. ஓகேங்கண்ணா, இது கரெக்டாக மட்டும் நம்ம சூஸ் பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சேலம்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்களா, சேலம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் நம்ம ஊர் சேலத்தையே காணோம். சரிங்களா? ஸோ அதை சர்ச் பண்ணி பார்க்கணும். தமிழ்நாடு, ஸோ அதுக்கு சேலம், தமிழ்நாடு, இந்தியா. சரிங்களா? ஓகே. வேறு என்ன? அண்ணா நகர், டவர் பார்க் கிட்ட வருது. இல்லை நீங்கள் வந்துட்டு பின்கோடோட போடலாம் 600104. ஓகே. ஓகே சார். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே சார். வேறு டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்கா மேம்? நீங்கள் அமிச்சதில் வந்துட்டு லைக் நீங்கள் அமிச்ச சினாரியோ பிஸ்னஸ் சினாரியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சார் லைக் 13 கிலோமீட்டர்ஸ் ஸ்டூடியோன்னு அனுப்பிச்சிருந்தீங்க இல்லையா? லைக் அப்போது அப்படின்னா 30 கிலோமீட்டர்ஸில் இருக்கிறத எப்படி நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறது சார்? நீங்கள் அமிச்ச சினாரியோ வந்துட்டு லைக் இப்போ அண்ணா நகர் அப்படின்னா ஓகே, அம்பத்தூர்னே வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ அம்பத்தூருங்கிற லொக்கேஷனை நான் வந்துட்டு சூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போது சில லொக்கேஷனுக்கு என்ன பண்ணால் இங்கே ஆப்ஷன் காமிக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ மதுரை அப்படின்னா மதுரை அப்படி நான் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணதுக்கப்புறம் இங்கே எனக்கு இந்த டார்கெட் வேல்யூஸ் காமிக்கும். இப்போ இது மைல்ஸில் இருக்குது, சில பேர்த்துக்கு கிலோமீட்டரில் இருக்கும். நான் உங்களுக்கு 30 கிலோமீட்டர் சொன்னேன் அப்படின்னா சம்திங் அரௌண்ட் ஒரு 16 மைல்ஸ் நான் இங்கே போட்டுட்டு டார்கெட் பண்ணணும். ஏன்னா 1 மைல் ஈக்குவல் டு 1.6 கிலோமீட்டர் சம்திங். சரிங்களா? ஆனால் இங்கே அம்பத்தூருக்கு அந்த மாதிரி காமிக்கலை அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன், ஆனால் அம்பத்தூர் சுற்றி 30 கிலோமீட்டர் இது பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா அந்த ட்ராப் இன் இருக்குல்ல, ஆமாம். கரெக்டாக கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிவிட்டு அந்த ட்ராப் இன் எடுத்தாந்து அந்த லொக்கேஷன்கிட்ட பேஸ்ட் பண்ணிக்குவேன். பேஸ்ட் பண்ணிட்டேன்னா அந்த பின்கோட் லாங்கிடியூடில் எனக்கு காமிக்கும். ஸோ இதில் இப்போ அந்த 16 கிலோமீட்டர் அப்படின்ற போட்டு
என்னென்ன அரௌண்ட் 52 நான் டார்கெட் பண்ணிட்டேன். சரி சார். ஓகேங்களா? ஓகே சார். ம். தேங்க்யூங்க. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா டீம்? அண்ட் டேஷ்போர்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. சரிங்களா? டாஸ்க்கே இன்றைக்கி நான் கேட்கல. ஏன்னா நானே லேட்டாக தான் உங்களுக்கு டாஸ்க் தந்தேன். மண்டேவோ நம்ம தான் தந்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம். சரிங்களா? ஸோ நாளைக்கு கிளாஸ் வரும்போது டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுங்க. அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் சினாரியோ எப்படியாச்சும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு நாளைக்கு ஷேர் பண்ணுங்கள். அதில் என்ன டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்ட்டு. எனக்கு ஷேர் பண்ணுறத விட நீங்கள் பண்ணி பார்க்கும்போது ஒரு டவுட்ஸ் வந்திருக்கும். அந்த டவுட்ஸை முக்கியமாக கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபைன் டீம். ஸோ வேறு ஏதாச்சும் தான் டிஸ்கஸ் பண்ணலாம், இல்லாட்டி வைண்ட் அப் பண்ணிக்கலாம். அது டவுட்டா இல்லை லைக் கேட்கணும்னு தோணும் சார். இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபேஸ்புக்கில் வந்துட்டு ஒரு ஒரு ஆடு பார்க்குறேன். அந்த ஆடு பிடிச்சிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அதை பற்றின ஆடு எனக்கு திருப்பி 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 வந்துட்டே இருக்கு. அது அது எதனால? அது மெட்டா மெட்டா கேம்பெயின்னால வருது இல்லை, அது எதனால அப்படி வருது சார்? எனக்கு ஒரு ஒரு விஷயம் லைக் நான் டயபெட்டிஸ் பற்றி பார்க்குறேன்னா அதை பற்றின வியூஸ் அதை பற்றி தான் எனக்கு வந்துட்டே இருக்கு. அதுதான் டார்கெட்டிங்க. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் வந்துட்டு இங்கே போயிட்டு அதான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க இந்த இன்ட்ரெஸ்ட்டில். இப்போது நீங்கள் டயபெட்டிஸ் பற்றி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு ஒரு கிளினிக் வச்சுருக்கேன். யாரெல்லாம் வந்துட்டு டயபெட்டிஸ் ரிலேட்டடாக பார்க்குறாங்களோ அவங்க தான் என்னோடய கஸ்டமர்ஸ், என்னோடய பேஷண்ட்ஸ். ரைட்டா? ஸோ நான் வந்துட்டு டயபெட்டிஸ் அப்படின்னு போட்டு டயபெட்டிஸ் என்ன வார்த்தை இல்லாட்டி அது என்னது டயபெட்டிஸ் எக்ஸாக்டாக இல்லை. ஓகே. ஹெல்த்துக்கு சுகர், ஃபுட் அண்ட் ட்ரிங்க். சரி, ஓகே. ஹெல்த் கேர்னே வச்சுக்கோமே. சரிங்களா? இந்த மாதிரி நான் போட்டுட்டு நான் டார்கெட் பண்ணுறேன் அப்படின்னா, யாரெல்லாம் வந்துட்டு ஹெல்த் வெல்னஸ் ரிலேட்டடாக பார்க்குறாங்களோ அவங்களுக்கு என்னோடய ஆடை காமி நான் சொல்கிறேன். பீப்புள் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் அப்படின்றத நான் டார்கெட்டே பண்ணுறேன். ஆனால் மெட்டாவுக்கு எப்படி தெரியும் நீங்கள் ஹெல்த் அண்ட் வெல்னஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படிங்கிறது? நீங்கள் பார்க்குற கண்டென்ட், கன்சியூம் பண்ணுற கண்டென்ட், அதில் போடுற லைக், சின்ன சின்ன சிக்னல்ஸ் வந்துட்டு ஐத்தடே ஓகே ஷீ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் டயபெட்டிக்ஸ் டாபிக் அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு அது ரிலேட்டடான ஆட் வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே ஓகே. அதுதான் நான் அட்வர்டைஸராக நம்ம தான் இங்கிட்டேருந்து புஷ் பண்ணுறோம். புஷ் பண்ணுறோம். ஓகே ஓகேம்மா? ஓகே. ஓகே டீம், ஃபைன். ஓகே டீம். ஸோ